ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து கேரட் ரைஸ் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாக செய்யலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வரமிளகா. நான் வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். தேவையான ஆயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கீ வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கருவேப்பிலை, இதில் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, வரமிளகா. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வரமிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தேவையான சால்ட். லைட்டாக வந்து வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது. ரைஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சால்ட்டு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரைஸில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக யம்மியாக இருக்குது. இது கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது வந்து நம்ம வந்து ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேரட் மில்க் ஷேக் செஞ்சுக்கலாம். நான் வந்து 2 கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வேக வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சோம்னா அது கீர் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நான் பாதாம், முந்திரி, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ரான் வந்து மில்கில் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஹனி சேர்த்துக்கலாம். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச இது வந்து சில் மில்க்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஜாரில். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகரை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ண வேண்டாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் வந்து பிஸ்தா சேர்க்குறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நீங்கள் சாரப்பருப்பு, வெள்ளரி பருப்பு சேர்த்திங்கன்னா அது வந்து கீர் மாதிரியே இருக்கும். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு இந்த சம்மருக்கு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து கேரட் ரைஸ் செஞ்சோம். அதோட இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.